ஹாய் காய்ஸ், நம்ம தமிழமி ரியாக்ஷன் இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 60 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். நாருட்டோ அவன் ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கான்? எப்பவும் போல. அது சரி, சாஸ்கே எங்க? நான் டோஸ் கூட மோதணும், அவனையும் காணோம். அமைதியா இருங்க. இப்படி தொணன்னு பேசிக்கிட்டே இல்லாம அங்க நம்மள பாத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் நெஞ்ச நிமித்துற மாதிரி ரொம்ப பெருமையா நடந்துக்குங்க. இந்த கடைசி போட்டியோட ஹீரோஸை நீங்க மட்டும்தான். இன்னும் சாஸ்கே கிடைக்கலையா? இல்ல, ஆன்வோ பிளாக் ஆப்ஸ் கும்பல் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவன் கிடைக்கல. கக்காஷிட்ட தானே போனான். ஒரோச்சிமாரு சாஸ்கேவை பிடிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இருக்குமோ? கண்டுபிடிக்கவே முடியாது. கக்காஷிய மீறியா? நல்லாவே புரியுது. ஆஹா, வந்துட்டீங்களா? உங்களை வரவேற்கிற லார்ட் காசேக்காகே. என்னப்பா எல்லாம் டெரரா இருக்காங்க. அதான் வேற ஊர்லேருந்து வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல. இவன் ஒருத்தன். எவ்வளவு தூரம் வந்ததுல ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. கொஞ்சம் கூட இல்ல. போட்டி லீஃப் வில்லேஜில் நடக்குதுன்னு உங்களுக்காக மட்டும்தான் நான் சந்தோஷப்படுறேன். நீங்க பலசாலியா இருந்தாலும் அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா களைச்சு போயிருப்பீங்க. ஏன்னா வயசாகத்துல எனக்கு என்னமோ உங்களுக்கு அப்புறம் யார் மொக்ககை ஆகுறதுன்னு முடிவெடுக்கிறது நல்லதுன்னு தோணுது. என்ன இப்படி பேசுறாங்க? எந்த வில்லேஜோட ஆளுங்கன்னு தெரியல. எனக்கு வயசான மாதிரியே பேசுறேன். ஆனா நான் வாழ வேண்டிய நாட்கள் நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பேன், அதுவும் உயிரோட. பார்வையே சரியில்லையே. அப்ப சரி, கடைசி ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அதோடு இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த வருஷத்தோட ஜூனியர் செலக்ஷன். ஆரம்ப கட்ட தேர்வை கடந்து வந்த இந்த 8 பேருக்குள்ள நடக்க போற கடைசி போட்டிக்கு நாம வந்துட்டோம். எல்லா மேட்சும் முடியற வரைக்கும் இங்க இருக்கிற யாரும் போக கூடாதுன்னு வேண்டுகோள் விடுக்கிறேன். இங்க நடக்க போற போட்டியை எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. மொத்தம் 8 பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா ஒருத்தனை மட்டும் இங்க காணும். சாஸ்கே இல்லை. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் இதை நல்லா பாத்துக்கோங்க. மேட்ச்அப்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இனிமே மாற்றம் இல்ல. அதனால யாரு கூட மோத போறீங்கன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மாற்றமா? நான் எக்ஸ்ட்ரா ஒருத்தன் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களே சூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா இந்த டோஸு போட்டியிலே இல்லையா? ஓ, அந்த இவன் காரா கொண்டுட்டான்ல அவனா, அந்த சவுண்ட் வில்லேஜால. நீ தூங்கிட்டு இருக்கும் போது உன்னை தாக்கணும்னு தான் திட்டம் போட்டேன். இப்ப நான் உன் கூட மோதி உன் கதையை இன்னும் முடிச்சிட்டேன். யாருக்குமே தெரியலல்ல. யார் கூட மோதணும்னு ஸோ அதனால இப்போ மாறி இருக்கு பேட்டர்ன். சாஸ்கே, என்ன உண்மையை சொல்லு, நீ யாரு? நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்னன்னு கேளு. இப்போ இந்த ஃபைனல் ரவுண்ட்ல சாஸ்கே உடைய நிலைமை என்ன? அவன் வரலன்னா என்ன நடக்கும்? சாஸ்கே எங்க? எதுக்காக அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போனான்? அவன் கக்காஷி தேடி தான் போனான். ஒருவேளை அவன் போகாம யாராவது கடத்திருந்தா? இந்த போட்டியோட அறிவிப்பப்போ அவனோட பேரை கூப்பிடும்போது அவன் இந்த இடத்துலயே இல்ல. அதனால போட்டியில இருந்து அவனை நீக்கிறோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாலும் சாஸ்கே கண்டிப்பா இந்த போட்டியில இருந்து விலகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன விஷயம் காரா? நீ எங்க போற? நான் உயிரோட தான் இருக்கேன்னு ஞாபகப்படுத்திக்க.
இன்னும் ஒரு தடவை. இவங்க கிட்ட வந்திருக்கான். அதுக்குள்ளே நீ கழிச்சு போயிட்டியா என்ன? இப்போ இவன் எதனா பண்ணிட்டானா? Come on, Sasuke. பிரகாஷ் இருக்கும்போது எப்படி? அதான் தெரியலையே. ஆனால் இன்னும் ஆளை காணுமே. படுபாவி சைலண்டாக போய் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. தேவையில்லாத பிரச்சனையை வரவழைச்சுக்காதுன்னு அவ்வளோ சொல்லியும் இவன் போய் சாஸ்கே உச்சிகாவையும் கொன்னுட்டானா? கொன்னுருப்பானா? ஆரியா மூஞ்சி சரியில்லையா சரி, எனக்கு. எல்லாரும் சொல்றத கேளுங்க. இடம் வேணும்னா புதுசா இருக்கலாம், ஆனா ரூல்ஸ் முன்னாடி சொன்னது என்னவோ அதேதான். அதாவது போட்டிக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஒருத்தர் போட்டியில தோக்குற வரைக்கும் இல்லைன்னா இன்னொருத்தர் சாகுற வரைக்கும் இந்த மேட்ச் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தோணுச்சுன்னா எப்ப வேணாலும் நான் உள்ள வந்து இந்த மேட்சை நிறுத்திடுவேன். அப்ப யாரும் என்னை எந்த கேள்வியும் கேட்க கூடாது. புரிஞ்சுச்சா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மோத போறது இவங்க 2 பேர் தான். நருட்டோ உசுமாகி அப்புறம் நெஜி ஹியூகா. இவங்க 2 பேர் இருந்தானா? நீங்க 2 பேருமே இருங்க. மத்த வீரர்கள் எல்லாருமே வெயிட்டிங் ரூமுக்கு போங்க. Byakugan versus Shadow Clone Jutsu. என்ன நடக்க போதோ? Hey Hinata, பாரு இங்க சீட் ஃப்ரீயா தான் இருக்கு. வந்துட்டாளா? நன்றி. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நருட்டோ. ஹே சாகுரா. நீ சாஸ்கேவை பத்தி கவலையில இருக்கேன்னு தெரியும். ரொம்ப யோசிக்காத. சாஸ்கே இல்லன்றதுனால இங்க இருக்கிற நருட்டோவை மறந்துடவே என்ன? சரியா சொன்ன. ஆனா அதால பிரயோஜனம் இல்ல. இந்த பொடியனால நெஜை எதிர்த்து கண்டிப்பா ஜெயிக்க முடியாதா? அவன் அவ்வளவு மோசம் கிடையாது. என்ன விளையாடுறியா? அவ்வளவு மோசம் கிடையாதா? அவன் எப்பேற்பட்டவன் எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ புதுசா நரோட்டோ பற்றி இதை புதுசா என்னால நம்ப முடியல. அவ டீம்ல ஆமா, இப்ப வரைக்கும் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த முறை தப்பிக்க மாட்டான். நிஜி அவனால தோக்கடிக்க முடியாது. எல்லாரும் நிஜிக்கு தான் சப்போர்ட். பாரு, யுகா கிளான சேர்ந்தவனெல்லாம் எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பெரிய கிளான்ன்றதுனால எல்லாரும் அப்படி. அப்படிதான் நினைச்சேன். ஆனா என்ன நடந்துச்சு? நருட்டோ தான் இங்க இருக்கான். ஆனா என்னால கூட இதை நம்ப முடியல. சொல்லு ஹாகமாரு, என்ன ஆச்சு? என்ன உறுதியா தெரியுமா? இது சொல்லுது. எங்க? அங்க இருக்கான். யார் அது? இந்த ஆன்போ பிளாக் காப்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்க என்னமோ நடக்குது. நான் ஏதோ சென்ஸ் பண்ணுது, என்னன்னு தெரியல. கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஓ, இவன் வேற பேசி பேசி இது பண்ணுவான்ல. பேச்சு இல்லை, செயல் தான்டா. அந்த பருப்புலாம் இவங்கிட்ட வேவாது. போன தடவை சொன்னதை தான் இப்பவும் திரும்ப சொல்ல போறேன். தோக்குறவன் தோத்துக்கிட்டே தான் இருப்பான். அதை உன்னால மாத்த முடியாதா? ஹினாட்டா, நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். அவனுக்கு தவளையே கொண்டு வந்துட்டான்டா என் தலைவன். அவனோட பார்வையே மாறி இருக்கு. ஆனா இவன்ட்டு ஒரு அடி கூட வாங்கிடக்கூடாது. அது ஒரு பிரச்சனை. போட்டி பலமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். நீ எடுத்திருக்க சபதம் பிரயோஜனப்படாதுன்னு தெரிஞ்சுக்கிறப்போ உன்னோட முகத்துல வர அந்த வருத்தத்தை பார்க்க விரும்புறேன். உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. நாள் பூரா இப்படியே கதை அடிச்சுக்கிட்டு இருக்க போறோமா? இவன்ட்டெல்லாம் வீச்சு தான். நரோட்டோவுக்கு பிசிக்கல் ஃபைட் போட்டதே இல்லை தானே? உன் திறமைய காட்டு. தயாராகுங்க. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிச்சு.
இன்னும் வெறித்தனமாக ட்ரெயின் ஆகி வந்துக்கிறான். இவன் என்ன பண்ணுவான்னு தெரில இன்னும். தாய் ஏன்டா வேர்க்குது. கூர்ந்து கவனி ஹனாபி, நம்மளோட ஹியூஹா கிளான்ல இவனை விட சக்தி வாய்ந்த கேகேகேன் காய் வேற யாருக்கிட்டயும் இல்ல. உன்னோட பெரிய சகோதரியை விட அவனுக்கு பலம் ஜாஸ்தி. அவளை விட பலசாலியா? உன்னை விடவும் அவன் என்னத்த அவளை பலசாலியா இருக்கிறதுக்கான தங்கச்சியா? வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையாரு, நீ எதிர்க்கிறது ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அவனோட பியாக்குகான குறைச்சி எடை போடுறாத. இன்னாட்டாக்கு தான் அந்த பவர் தெரியும் நல்லா. அவ்வளவு நல்ல யோசனை கிடையாது. ஆனா இது நருட்டோக்கு தெரியுமா? அடி வாங்கிடாவரா. நான் அந்த ஷேடோ பிளான் வச்சு வச்சு இது பண்ணிடுவான். ஏன் அப்படி பண்ற? அவனை முன்னாடி தாக்குறது வேலைக்கு ஆகாது. ஏன் அவனை போய் டேரக்டா அடிக்க போறான்டா அவன். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறான். ஐயோ அப்பா என்ன ஸ்பீடு. நாளைக்கே ஆவலி அவன்கிட்ட. இதுலேயே அவன் எனர்ஜி போயிடும் போல. முடிச்சிட்டான். ஓ இவன் பேர் டேரக்டா போறான். நீ தப்பிச்சிடறா. நேரம் இதயத்தில் வச்சிடறான். பாயிண்ட்டை பிளாக் பண்ணிடுறான். எல்லாத்தையும் பண்ணி விட்டுரும். சக்கர பாயிண்ட்ஸ் அவனுக்கு தெரியும். இப்படி நேரா தாக்குனா சக்கர ஃப்ளோ கண்டிப்பா பாதிக்கப்படும். ஒண்ணு அது தங்கிரும், இல்லைன்னா அதிகரிச்சிடும். அதுவும் சக்கர பாயிண்டை எதிரி எவ்வளவு வேகமா தாக்குறான்றத பொறுத்து. பட்டுருச்சா? ஆமா ஷிஃப்ட் மிஸ் பண்ண. இல்லை தப்பிச்சுட்டுக்கிறோம். நல்ல வேலை தப்பிச்சிட்டு. நீ ஷேடோ பிளான் யூஸ் பண்ணுற ஏன்னா டேரக்டாக போகிறேன். ஜுட்சுவ செயலக்க வச்சிருவான். தள்ளி நின்னு தான் இவன் கூட போட்டி போடணும். அப்பா இப்போ உனக்கு புரியுதா நரோட்டோ? நீ என்ன தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே உன் இல்லை. கிட்டேயே போகக்கூடாதுடா நீ. உனக்குள்ள ஏதாவது திறமை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். இந்த வாய்க்கு மட்டும் குறைச்சலே இல்லை. பின்ன அவன் மட்டும் தான் பேசுவானா, நம்மளும் பேசுவோன்னு பேசுறேன். நேற்றுக்கு அடி வாங்கியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே, வார்ம் அப்லாம் முடிஞ்சது. போட்டி ஆரம்பிக்கலாமா? ஷேடோ பிளான் அப்பா விட்டுனே இருறா. 100 1000 விடுறா. என்னதான் பண்றான்னு பார்த்தல. ரொம்ப சிறப்பா செயல்படுற நருட்டோ. இப்போ அவன் குழம்பு போயிடுவான். இவ சாதாரணமான ஆள் இல்ல. இந்த ஷேடோ க்ளோன் ஜூட்சு ஒரு ஜுனியன் லெவல் டெக்னிக். இப்படி ஒரு ஓ இப்பதான் எல்லாரும் பாக்குறாங்கல்ல. நாம நினைச்சதை விட இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. இது நல்ல ஐடியா. எல்லா பக்கமும் பார்க்கலாம். ஒத்துக்கிறேன், இவன் புத்திசாலிதான். அவன் எல்லா க்ளோன்ஸ்க்கும் சக்கராவை சரி பங்கா பிரிச்சு அமைச்சிருக்கான். என்னுடைய வியாபகனால கூட போலியை கண்டுபிடிக்க முடியாத. ஒரிஜினல் எதுன்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. பரவாயில்ல, எவ்வளவு நேரம் மறைஞ்சிருக்கான்னு பாக்குறேன். அவன்கிட்ட ஸ்டாமினா இருக்குடா. அப்புறம் என்ன, வந்து தாக்கு.
இதெல்லாம் பிரயோஜனமே இல்ல. நருட்டோ அவனை எத்தனை முறை தாக்குனாலும் சரி, தன்னோட டிஃபென்ஸை வச்சு நெஜி அந்த தாக்குதலை தடுத்துடுவான். பாப்போம். என்னானாலும் சரி, என்ன நடந்தாலும் எப்பவுமே என்ன குறைச்சு எடை போடாத. தொடவே மாட்டேன்றான், அழகாட்டு தள்ளி விட்டுறான். அடிச்சிட்டானா? பொறுத்து வந்து பாருங்க. அடல சே, அவன் தான் அழகா டிஃபெண்ட் பண்றான். தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த தடவை என்ன பண்றேன்னு பாக்குறேன். அவன் கண்ணால எல்லாத்தையும் முன்னாடி பாத்துறான். அட் டைம்ல இந்த அடி நருட்டோ வாங்கினா இன்னும் ஆவறது. கஷ்டம்தான். நெஜி யோகா, இவனுக்கு முதுகுலையும் கண்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். தொட்டாலே முடிஞ்சிச்சு. நீ ஹொகாகே அவன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதை மறந்துடு. அந்த சீண்டுனா சிங்கம் ஆயிடுவான்டா. என்னுடைய கண்கள் நிறைய விஷயத்த காட்டும். அப்படி அதை காட்டின ஒரு விஷயம், எல்லாரோட திறமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அதுல எந்த மாற்றமும் ஏற்படாத ஒரு முட்டாள் தான் தன்னால அடைய முடியாத ஒண்ண அடைய முயற்சி பண்ணுவான். நான் முட்டாளா? ஒரே விஷயத்த உளறிக்கிட்டு இருக்காத. யாரால எதை சாதிக்க முடியும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? யாரு வேணா ஹொகாகே ஆகலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே ஹொகாகே ஆக முடியும்னு நினைக்கிறியா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. உலகத்துல இருக்க எத்தனை ஷினோபில எத்தனை பேர் ஹொகாகே ஆகியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ. ஒரே ஒருத்தர்லாம். அவங்க ஹொகாகே ஆகிறதுக்காகவே பிறந்தவங்க. இவ்வளோ கன்ஃபியூஷன் பண்றாங்க. ஹொகாகே ஆக முடியாத. ஹொகாகே ஆகிறது காலம் தான் முடிவு செய்யும். இது வரைக்கும் 4 நாள் ஓகே தான். எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். அதுல மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாம ஒழுக்கத்தோட போகணும் கடைசி வரைக்கும். ஆனா நம்ம எல்லாருமே மனசளவு வீக் பண்ணி அதுக்கப்புறம் வரான். மாறணும். பேச்சுக்கு மயங்காத. அவனோட கண்ணுல வெறுப்பு தெரியுது. அவனோட குடும்பத்துக்கு இருந்த அதே வெறுப்பு. அப்படியா? எனக்கு கவலை இல்ல. வாழ்க்கையை பத்தின உன்னுடைய புரிதல் இவ்வளவுதான். முயற்சியை கைவிடுறதுனா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு தம்பி சொல்லுவாங்க. உன் பருப்பு வேகாதுன்னு சொன்னேனே. ஐயோ நிறைய எடுத்துட்டான். ஆனா இப்ப அவ்வளோக்கும் சக்கரை கொடுக்க முடியுமான்னு தெரியல. அப்பா ஒரு வழியாக 3rd லெவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆனால் வந்து இன்னும் சாஸ்கே வரல. எனக்கு அந்த காரா வேற ஜூம் காட்டுறாங்க. அவன் வேற ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரில. நான் கூட உரைச்சி மாதிரி தான் போய் எதனா பண்ணியிருப்பானோ அப்படின்னா நினச்சேன். பட் கக்காஷியை மீறி பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ பார்த்தா அந்த ட்ரைனிங் போகிற இடத்துல வந்து காரா போய் நின்று இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தெரியல. கக்காஷி மீறி தொற்ற முடியுமா என்னன்றது தெரியல. கக்காஷியுமே ஆளை காணுமே. அது ரொம்ப நாளா காட்டல. 2 பேருமே ஆளை காணோம். என்ன ஆச்சு, என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்றது தெரியல. அது வேற நிற்குது. இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிஜி கூட நருட்டோக்கு. என்ன சொல்ற, நருட்டோக்கு லைட்டாக கொஞ்சம் அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு ஓரத்தில் தட்டுது. பட் அவனுக்கு வந்துட்டே தான் இருக்கான் நம்பிக்கை சொல்லி. இவன் வந்து அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறான்.
உடம்பளவில் அவன் அடித்து ஆர்கனை வீக் பண்ணுறது ஒன்று, மனசளவுலையும் வீக் பேசி 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 அதை அப்படியே அந்த நம்பிக்கையெல்லாம் உடைக்க வைக்க பார்க்குறான். யாருக்கு எதை சொன்னா டிகிரேட் ஆவாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலயே இது பேசுறாங்க. ஆமாம், ஒருத்தர் எதை வந்து இது போச்சு அதே மாதிரி தான் இன்னட்டாக்கும் பண்ணான். அந்த இடத்துல கரெக்டாக நம்ம நருட்டோ பாய் வந்து காப்பாற்றினாரு. இப்போ நருட்டோக்கே அது நடக்குது, அவங்ககிட்ட இவன் பாய்ச்சாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும். இன்னும் அவன் சொல்ல நருட்டோ இன்னும் வெறியாகி இன்னொன்று தான் பண்ணுவான். பாப்பா எந்த அளவுக்கு போகுது. இந்த ஐயா இப்போ எடுத்துட்டாரு 100 ஷேடோ க்ளோன்னு பாப்பா. ஆனால் ஃபஸ்ட்டு இவன் அதே மாதிரி அது ஆர்வக்கோளாறு திரும்ப அதே பண்ணுது, எடுத்து தான் அவங்க கூட டேரெக்டாக மோதிரிடான்னு நினச்சேன். ஐயா வார்ம் அப்புன்னு சொல்லி அப்படியே அதை மழுப்பிட்டாரு. அடிபட்டுருந்தா தெரிஞ்சிருக்கு, எப்படியோ ஒன்று எஸ்கேப் ஆகிட்டான். கடைசி வரைக்கும் இந்த ஷேடோ க்ளோனே வச்சு எதனா பண்ணாதான் வேலைக்கு ஆகும். கிட்ட போனால் கண்டிப்பாக கஷ்டம்தான். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஒன்று நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அதான் அந்த கெத்து. ஆமாம், அவன் மட்டும்தான் எல்லாரும் இப்படி பேசுவானா என்ன, அது நல்லா இருந்துச்சு. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.